ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு, வடைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். 2 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். பட்டு உளுந்து, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். டவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். பட்டு உளுந்து, கடுகு போட்டுடலாம். பொரியுது பாருங்கள். வடைப்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுடலாம். அப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டிங்கன்னா கருகாமல் இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா, பார்த்தா கலர் மாறி வருது பாருங்கள். ஓரளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு அதோட கருவேப்பிலையை போட்டுக்குங்க. கிண்டி விட்டுக்குங்க. கிண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மாறி வரும். நறுக்கி வச்ச இஞ்சியை போட்டுக்குங்க. நல்லாயிருக்கு லெமனுக்கு இஞ்சி போட்டிங்கன்னா. புளிஞ்ச லெமன் சேர்த்துக்குங்க. 2 லெமன் சேர்த்துருக்கேன். சால்ட் ஆல்ரெடி போட்டேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா பாருங்கள், நல்ல கலர் வந்துடுச்சு. கிண்டினதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். சாப்பாடு வர நான் எப்படி கிண்டி வச்சுருக்கேன்னு. சால்ட் ஆல்ரெடி நான் போட்டேன். பாருங்கள் எப்படி லேயராக வருதுன்னு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எப்படி பாருங்கள், நான் சாப்பாடு பட்டி வச்சுருக்கேன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதம் ரெடி. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். லெமன் சாதம் செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.